தமிழ்நாடு அரசு கையை விட்டு கிட்டத்தட்ட 700 மருத்துவக் கல்லூரி இடங்கள் போக போகுது. இதனால தமிழ்நாட்டு மாணவர்கள் பாதிக்கப்பட போறாங்க அப்படிங்கிற செய்தி தான் இன்னைக்கு சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. தாவேகாவும் சரி, பாஜகவில இருந்து இப்போ ரீசெண்டா வெளியில வந்த அண்ணாமலையும் சரி, இதற்கு நேரடியா திமுகவை குற்றம் சொல்றாங்க. அதாவது 3 மருத்துவக் கல்லூரிகளுக்கு டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் கிடைச்சிருக்கு. இந்த மருத்துவக் கல்லூரிகள் எல்லாம் பார்த்தா திமுக, அதிமுக பிரமுகர்களோட கைவசம் இருக்கக்கூடிய கல்லூரிகள். அவங்க தான் தெரிஞ்சே தமிழ்நாட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு துரோகம் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பரப்பாங்க. ஆனா உண்மை என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். ஒரு மருத்துவக் கல்லூரி டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் வாங்கணும்னா அதுக்கு எந்த யூனிவர்சிட்டி கீழே அவங்க இயங்குறாங்களோ அங்கிருந்து ஒரு என்ஓசி வாங்கணும். அதாவது டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே அவங்க ஒரு என்ஓசி வாங்கணும். இங்கதான் ஒன்றிய அரசு யுஜிசி மூலமாக ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கு. அதாவது மாநில அரசு சம்பந்தப்பட்ட யூனிவர்சிட்டி 60 நாட்களுக்குள்ள என்ஓசி கொடுக்கலன்னா அது கொடுத்ததாக கன்சிடர் செய்யப்படும் அப்படின்னு யுஜிசி ரூல்ஸ்ல அவங்க ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமாக ஸ்டேட் யூனிவர்சிட்டியும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் பைபாஸ் பண்ணி நேரடியாக எந்த கல்லூரியாக இருந்தாலும், அது திமுக பிரமுகரா இருந்தாலும் அதிமுக பிரமுகரா இருந்தாலும், ஏன் தாவேகா பிரமுகருக்கு சொந்தமான கல்லூரியாக இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் ஸ்டேட் யூனிவர்சிட்டியும் பைபாஸ் பண்ணி நேரடியாக போய் டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் வாங்க முடியும். அதனால திமுக, அதிமுக போன்ற கட்சிகளை குறை சொல்றதை விட்டுட்டு இங்க தாவேகா அரசு என்ன பண்ணணும் அப்படிங்கறத நண்பா நண்பீஸ் கொஞ்சம் யோசிக்கணும். நடைமுறையில இருக்கக்கூடிய பழக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, செல்ஃப் பினான்ஸ் காலேஜஸ்ல, நான் மைனாரிட்டி காலேஜஸ்ல 65% இடங்கள்லயும், மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல 50% இடங்கள்லயும் ஸ்டேட் கவர்மெண்ட் கூட கொடுத்துருவாங்க. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமா மெரிட் பிரகாரம் இந்த சீட்டுகள் நிரப்பப்படும். அதற்குன்னு தனியா கட்டணமும் பிக்ஸ் பண்ணி இருக்கு. அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல இன்னைக்கு வரைக்கும் 100% இடங்கள் நேரடியாக ஒன்றிய அரசு மூலமாக நிரப்பப்படுகிறது. அதனால அங்க மற்ற மாநிலத்தை சேர்ந்த மாணவர்களுக்கும் அப்ளை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நியாயமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உண்மையிலேயே நல்லது செய்யணும் அப்படின்னு இந்த அரசு நினைச்சதுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய இடங்கள்லயும் 50% ஒதுக்கீடை மாநில அரசோட பர்வியூல கொண்டு வரணும். அதாவது டீம்டு யூனிவர்சிட்டியும் குறைந்த கட்டணத்துல அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கிறதுக்கான உள்ஒதுக்கீடு உட்பட மாநிலத்தில், தமிழ்நாட்டு மாநிலத்தில் பயின்ற மாணவர்களுக்கு 50% ஒதுக்கீடை கொண்டு வாங்க. உண்மையிலேயே மாணவர்களுடைய எதிர்காலத்துல அக்கறை இருந்ததுன்னா அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் விஜயும் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் அவர்களும் முயற்சி எடுக்கணும்.